சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த வாழைக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 3 மீடியம் சைஸ் வாழைக்காவை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு ரவுண்டாக ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம், மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் அதை சேர்த்துட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, கொஞ்சம் ஊறட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தவாவில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். வாழைக்காய் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட 1 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி அரைச்சி வச்சுருங்க. வாழைக்காய் வந்து 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இதே மாதிரி 2 பக்கம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டு. சூடானோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், முழு ஜீரகம் சேர்த்துருங்க. இதுக்கு கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துருங்க. 10 பல் பூண்டு அதையும் சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டு. வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்த பிறகு இதில் வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வந்து குழம்பு பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு பொடி வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இனி இதில் தக்காளி சேர்க்கணும். பெரிய தக்காளினா 1 சேர்த்துக்கோங்க, சின்னதுன்னா 2 சேர்த்துக்கோங்க. அதை நல்லா சின்னதாக வெட்டி போட்டுருங்க. இதுக்கு கூட உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துருக்கனால புளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதே மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் மீடியம் சைஸ் கப்பில் ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இனி வந்து இந்த குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டு. கொதித்து வந்த பிறகு நம்ம வாழைக்காய் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வாழைக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திறந்து வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடுங்க. வாழைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுது. இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.